ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. ஊழியர்களுக்கான ஏராளமான செய்திகளை இந்த தொலைக்காட்சியிலே பேசியிருக்கிறேன். ஒரு ஊழியன் யார், அவனோட மேன்மை என்ன, அவனோட தகுதிகள் என்ன என்பதை ஏராளமான செய்திகள். இன்னொரு பகுதியிலே எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனங்கள் வரை. இந்த தலைப்பு என்னவென்றால் ஒரு ஊழியனின் பணி. இந்த தலைப்பில் ஏராளமான செய்திகளை பேசியிருக்கிறேன். இது வித்தியாசமான பணி. எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, நான் கேபாத் நதி அண்டையிலே தெலாயிலே தாபரிக்கிற சிறைப்பட்டுவிடத்திலே நான் வந்து அவள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து 7 நாள் அவள் நடுவில் பிரமித்தவனாய் தங்கினேன். வார்த்தை கவனிங்கள். 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இதனுடைய முதல் செய்தி என்னவென்றால், ஒரு ஊழியனின் பணி. The duty of a pastor, the duty of a prophet. நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் யார் என்றால் 15ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே. யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை என்ன எங்க வைக்க திரும்ப சில இடங்கள்ல நாம் விரும்பாத இடம், விரும்பாத ஸ்தானம், விரும்பாத மக்கள். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். சிறைப்பட்டவர்கள் நடுவிலே கர்த்தர் வைக்கிறார். முதல் ஊழியம். இன்னைக்கு நீங்கள் ஊழியம் செய்கிற இடம், ஊழியம் செய்ய ஜனங்கள் சிறைப்பட்டவர்கள். அதை நாம் யாரும் விரும்புவதில்லை. நாம் விரும்புவதெல்லாம் ஒரு சொபிஸ்டிகேட்டட், ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன். தேவன் எங்கே கொண்டு போகிறார்? உங்களை என்னையும் சிறைப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், அடிபட்டவர்கள், வாழ்க்கையின் அதாவது தரை மட்டத்தில் இருக்கிறவர்கள். அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். சிறைப்பட்டுவிடத்தில் வந்து அவர்கள் ஸ்தாபரிக்கிற ஸ்தலத்திலே நான் தாபரித்து. இதுதான் ஊழியனுடைய வாழ்க்கை. இதான் இப்படி எளிமையில சொல்லுவதால் ஆக்சசபிள். கர்த்தர் எங்கே வைக்கிறார் சொன்னால் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் வைக்கிறார். யாரும் விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற மக்களுக்காய் நன்றி. சிறைப்பட்ட, நொறுங்கொண்ட, அடித்தட்டு மக்களுக்காய் ஊழியம் செய்ய சில ஊழியர்களை பார்க்கிறேன். அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். எல்லாரும் சகிப்புத்தன்மை இல்லை, அது சகிப்புத்தன்மை. சிறைப்பட்டவர்கள் நடுவிலே நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து. யோசித்து பாருங்களேன். அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்துல இன்னைக்கு நம்மளால ஒரு லெவலுக்கு வந்த பிறகு அந்த குடிசை பகுதிக்கு நம்மளால போக முடியல, பின்தொகை பகுதியில் நம்மளால போக முடியல. அது உண்மை. எசேக்கியேலுக்கு பார்த்தவனு சொல்லுகிறார், அவர்கள் ஸ்தாபரிக்கிற இடத்தில் நான் தாபரித்தேன். எத்தனை நாளா? 7 நாள். எவ்வளவு பெரிய ஒரு ஊழியனுக்கு முதல் தகுதியே சகிப்புத்தன்மை. sat where they sat. ஆங்கிலம் இந்த வார்த்தை போட்டிருக்கிறது. sat where they sat. அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே நானும் தாபரித்தேன். அநேக ஊழியர்கள், ஒரு சிலர் அவள் தாபரிக்க இடமே வித்தியாசமானது. ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே. எசேக்கியேல் எங்கு தாபரித்தாராம்? சிறைப்பட்டவர்கள் எங்கே தாபரித்தார்களோ அங்கே அவன் தாபரித்தான். அதாவது ஊழியன். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நம்மில் ஒருவராய் அவர் காணப்பட்டார். நம்மோடு, நமக்குள். இதுதான் கிறிஸ்துவனுடைய ஊழியம். அந்த வார்த்தை அதிகமா நான் அழைத்து சொல்ல விரும்புகிறேன். sat where they sat. அவர்கள் எங்கு தாபரித்தார்களோ அங்கே இவன் தாபரித்தான். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அவர் இன்னொரு கருத்து என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிடுகிறது. மதர் தெரேசா, எத்தனை மிஷனரிமார்கள் அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே. ஸ்டெயின் கிரஹாம், எல்லாருமே அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டால் they became the part of their lives. அவள் உற்சாகப்படுத்தி, அவளை பலப்படுத்தி, அவளோடு உண்டு புசித்து, அதாவது ஊழியன். இதை நீங்களும் நானும் செய்ய முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறி. That is expectation of the pastor, the Lord. ஒரு ஊழியன் இப்படி இருக்க வேணும் என்று தேவன் விரும்புகிறார். வசனத்தில் படிக்கிறேன், அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே நான் தாபரித்தேன். இது எப்படி
ஏற்புடையதான், சகிப்புத்தன்மை. அநேக விஷயங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தொப்பியிலே கூழ் குடித்து அவளோடு ஒருவராக எத்தனையோ பேர் தென் மாவட்டங்களில் அடிப்படை இல்லாத அடிப்படை தேர்வுகள் சந்திக்கப்பட முடியாது. வாகனங்கள் இல்லை, மாட்டு வண்டியிலும் குதிரைகளிலும் தேசத்துல வந்து தன் வாழ்க்கையை பணைய வைத்தார்கள். வெரி ஆக்சசபிள். அதாவது அவர்கள் எங்க எப்படி இருந்தாலும் தெரியுமா? நான் ஆரம்பம் சொன்னேன், they sat where they sat, they sleep where they sleep, they eat what they eat. அவள் உண்கிற அந்த ஆகாரம், அவள் தங்கியிருந்த இடம். நீ டோனாவிற்கு போய் பார்த்தீங்கன்னா அவள் இமை கார்மைக்கல் அந்த மாதிரி தங்கின இடங்கள்லாம், அவருடைய படுக்கை எவ்வளவு எளிமையானது. அந்த அவர் பயன்படுத்துகிற அந்த பொருட்கள் எல்லாம் எவ்வளவு எளிமையானது. ஒரு மாபெரும் ஊழியத்தை செய்து முடித்தார்கள். நிறைய பேர் அப்படி. ஒரு வில்லியம் கேரி அவர்கள். உண்மான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியன் யார் என்றால் he must be accessible. அதாவது ஜனங்கள் அவனை, அதாவது ஜனங்களோடு ஜனங்கள், மக்களோடு மக்கள். அரசு சொல்றேங்க, உங்களுக்கு நான் இது ஒரு அரசியல்வாதி சொல்ல முடியுமானால் ஒரு ஆன்மீக சொல்ல வேணும். நிறைய ஊழியக்காரர் we cannot access, உங்களை பார்க்கவே முடியாது. நிறைய ஊழியக்காரர் நான் பார்த்தேன், ஸ்தோத்திரம் சொன்னா திரும்பி ஸ்தோத்திரம் சொல்லாத ஊழியர் இருக்கிறாங்க. வெரி பிஸி. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. கூட்டம், அவருடைய ஆளுவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் தாபரிக்க இடத்திலே நான் தாபரித்தேன், அவர்கள் ஒருவனாய். இன்னைக்கு திரும்ப சொல்லுகிறேன், அது இல்லை என்றால் ஊழியம் இல்லை, அது இல்லை என்றால் நம்முடைய அழைப்பு இல்லை, அது இல்லை என்றால் அபிஷேகம் இல்லை. இதான் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார், என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அந்த உறவு பார்த்தீங்களா? என் நாடுகள் என் சத்தம், என் ஆடுகள் என் சத்தம். அடுத்து நான் அவைகள், அவைகள் எனக்கு. அந்த வார்த்தையை பார்க்க வேண்டும். நான் அவைகளுக்கு, அவைகள் எனக்கு. தட் மீன்ஸ் அது ஒரு இன்டிமசி. இன்னைக்கு அன்பானவர்களே, சில ஊழியர்கள் இந்த மெகா சபைக்கு போகிற ஊழியர் நம் மக்களை பார்க்கிறேன். அவளுக்கு பாஸ்டர் தெரியாது, பாஸ்டர் அவளுக்கு தெரியாது. அது மெகா சபை குறை சொல்ல மாட்டேன். ஆனால் a pastor, a servant of God should be an access. ஜனங்கள் சந்திக்கும் அளவுக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அதிகமாக சில ஊழியர் வற்புறுத்துகிறார்கள். சபரியப்பன் அவர்கள் அவருடைய கருத்து அதுதான். 100 பேருக்கு மேல ஒரு சபை இருக்குமானால் அது சபை அல்ல. அப்படியானால் நான் சொல்ல வந்த அவர் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், a pastor should be accessible. அவரை சந்திக்க முடியலையே, நிறைய பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திக்க வேண்டியது. அவர்கிட்ட விசுவாச பத்தி கேட்ட அவருக்கு தெரியுவேன்றார். ஏன்னா அது ஒரு பெரிய சபை. அப்படி அல்ல. அவர்கள் தங்கும் இடத்தில் நான், அவர்கள் தாபரிக்க இடத்துல நான் சொல்ல வந்த 3 காரியங்கள் கவனிங்க. பொறுப்புள்ளவர்கள், 2வது பாரம் உள்ளவர்கள், 3வது தியாகம் உள்ளவர்கள், 4வது உற்சாகப்படுத்துகிறவர்கள். அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே. அடுத்து ஒரு ஊழியன் யார்? முதல்ல சொன்ன ஆக்சசபிள். 2வது he should be very active, சுறுசுறுப்புள்ளவன். அவன்தான் ஊழியன். 16ஆம் வசனம். அதே எசேக்கியேல் 3:16, 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. மனுப்புத்திரனை, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், 22 வசனங்கள் வரை, 22ஆம் வசனம் வரை, அவ்விடத்துல கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. நீ எழுந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னோடு நான் பேசுவேன். அப்படியே நான் எழுந்திருந்து அந்த பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன். பாருங்க, அதாவது ஒரு லெவல் வந்த உடனே nobody wants to go to the valleys. பட்டணத்தில் ஊழியம் செய்கிற யாருமே கிராமத்துக்கு ஊழியம் செய்ய விரும்புவதில்லை. ஆஸ்திரேலியாவுக்கு போலாம், அமெரிக்காவுக்கு போலாம், மலேசியா, சிங்கப்பூர் போலாம். ஆனால் கிராமம், வட இந்தியா முடியாது, ஒரு ஆப்பிரிக்கா முடியாது. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஒரு ஊழியன் he should be active at all times. அந்த வார்த்தை படிக்கிறேன் கேளுங்கள். அந்த வார்த்தை, நீ எழுந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னோட பேச வேண்டும், பேசுவேன். அப்படியே நான் எழுந்திருந்து
பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன். இதோ கேவா நதி அண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக கர்த்தருடைய மகிமை விளங்கினது. யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நம்மளது 1000 கேள்வி. பிலிப்பு சமாரியாவில ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு மத்தியிலே வாழ்ந்தான். கர்த்தருடைய சொன்னார், வனாந்திரத்திற்கு போ. அங்குதான் காந்தேக மந்திரியை சந்தித்தான், ஞானஸ்தானம் கொடுத்தான். சில இடங்களில் தேவன் பேசுவதெல்லாம் எதிர்மறையா இருக்கும். பட் there's a purpose, there's a plan, there is a potential. அதில் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் திட்டங்களின் தேவன். யோசேப்பு குழியில போடுவதும் தேவ திட்டம். 13 ஆண்டுகள் அவன் பட்ட பாடுகள். பிளான் ஆஃப் காட். உலகம் தீமை செய்கிறது, கர்த்தர் தீமை நன்மையாய் மாற பண்ணுகிறவர். நான் சொல்ல வந்த வார்த்தை ஆக்டிவ். கவனிங்கள். அதாவது எல்லாம் நன்றாய் இருக்கிறது. சிறப்பு, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, திரள் கூட்டம். ஆனால் சொல்ற பள்ளத்தாக்குக்கு போ. என்னை கேட்டுக்கொள்ள அன்பு ஊழியர்களே, நகரத்தில் ஊழியம் செய்கிற உங்களை கிராமத்துக்கு போங்கள், வட இந்தியாவுக்கு போங்கள். கடினம். பல நேரங்களிலே அன்பானவர்களே, 2 கண்டமாகிய ஆப்பிரிக்கா ஒரு 10 நாட்கள், அதே போல அமேசான் காடுகள். ரொம்ப கஷ்டம் அங்க, ரொம்ப கஷ்டம். அங்க ஒரு நதிதான், பாம்பு முதல்ல எல்லாரும். அங்கே ஒரு வாரம் ஊழியம் அமேசான் காடுகளிலே. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கடினமானது தெய்வ மகிமையை பார்க்க முடியும். நீங்க சொல்லுகிறார், அங்கே நாம் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. அப்பொழுது நான் முகம் குப்புற விழுந்தேன். தேவ மகிமையை பார்க்கணுமா? தேவ வல்லமையை பார்க்கணுமா? தேவ கிருபையை பார்க்கணுமா? நான் கண்ட மகிமைக்கு இதை விட மேன்மை, இதை விட உயர்வு, இதை விட அற்புதம், இதை விட ப்ரொமோஷன், பெட்டர் பிளேஸ், பெட்டர் ப்ரொமோஷன், பெட்டர் பொசிஷன். ஏன் தெரியுமா? தேவன் கீழ்ப்படியும் போது ஒரு ஊழியனார் என்று சொன்னால் accessible, மக்கள் சந்திக்கிற அளவுக்கு இருக்க வேண்டும். 8வது உயரத்துக்கு இருக்கிற ஊழியன் அல்ல. சில பேர் இருக்கிறாங்க, அது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். 2வது should be active. இப்படி சில ஊழியர் இருக்கிறார்கள், எப்பொழுதும் சுறுசுறுப்பாய். அதாவது தேவன் சொல்லும் இடத்திற்கு போவது. பாட்டெல்லாம் பாடும், நீ சொல்லும், நீ காட்டும் பாதையில் நடப்பேன். ஆனால் பல நேரங்களில் we have our own ways. அவருக்கே புத்தி சொல்லுகிறோம், அது அப்படியெல்லாம் ஆண்டவரை இப்படி இல்லை. அவர் காட்டும் பாதை, அது கடினமான பாதை, புரியாத பாதை. கடந்து பாருங்கள், சரியான மகிமை. அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமையை நான் கண்டேன். கவனிங்கள். நீ நினைக்கிற மாதிரி அங்க நீதிமான் இருக்க மாட்டாங்க, நமக்கு ஒத்து போற மக்கள் இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் தேவன் சொல்கிறார், அங்கே அவர் சொன்ன வார்த்தை 16 வசனத்துல 16 அவர் சொன்ன வார்த்தை, உன்னை அவர்களுக்கு காவலாளனாய் வைத்தேன். 3வது வார்த்தை பி ஆக்டிவ். ஒரு காவலாளி தூங்கி இருந்தா அப்படி இருக்கும். நான் நிறைய ஊழியர்களை பார்க்கிறேன், 8 வரைக்கும் தூங்குறாங்க, 7 வரைக்கும் தூங்குறாங்க. சிலர் தலைப்பு கொள்ளும் போது தூக்கத்திலே பதில் சொல்றேன். ஒரு முதுமையா இருக்கலாம், ஒரு வேலை அலுவலா இருக்கலாம், இரவு நேரத்துக்கு வேலைக்கு வந்திருக்கலாம். இது எப்படியானாலும் பலமுறை நான் கொரிய தேசத்திற்கு போய் வருகிறேன், பலமுறை. ஆனால் எவ்வளவு இரவு நேரத்தில் கூட்டம் முடித்தாலும் 5:30 மணி ஜபத்துக்கு வராங்க. சில நேரங்களில் கூட்டம் 12 மணிக்கு முடிகிறது. கொரியாவில் சரியாக 5:30 மணிக்கு அந்த ஆலயம் நிரம்பி வழிகிறது. 5:30 மணி. வெரி ஆக்டிவ், வெரி ஆக்சசிபிள். வெளிநாடுகள் அப்படித்தான். நீங்க அந்த பாஸ்டர் எப்போ வேணா பார்க்கலாம். 2வது ஒரு ஊழியர் யார சொன்னால் he must be active. அது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் காட்டும் பாதையில் நடப்பவர்கள், as directed by God. தேவன் காட்டும் பாதை. இன்றைக்கு சுய அறிவு, சுய சித்தம், சுய நோக்கம் எல்லாமே சுயம் 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 இல்லை. he must be active and must be accessible. அது மட்டுமல்ல, அவர் சொன்ன he must be directed by God. உடைய வழிகள் அவரால் நடத்தப்படுகிறதா என்று சற்று யோசித்து பாருங்கள். 3வது சொல்லப்படுகிற who is a servant of God, accountable.
எல்லாமே ஏல வரும். அக்கௌண்டபிள். நீங்களும் நானும் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 16ஆம் வசனம், 16ஆம் வசனம், 16ஆம் வசனம். நான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை காவலனாக வைத்தேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறது. 19, அவனை எச்சரிக்கும்படியாக நீ அவனை சொல்லாமல் போனால், எச்சரிக்காமல் போனால் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியை உன்னிடத்திலே கேட்பேன். திரும்ப படிக்கிறேன். எச்சரிக்காமல் போனால், சொல்லாமல் போனால் அவன் இரத்த பழியை உன் கரத்திலே கேட்பேன். அதர்வைஸ் யூ ஆர் அக்கௌண்டபிள். எந்த ஊழியர்களே இப்படி அனைவரும் நினைக்கிறாங்க, இந்த சுயாதீன ஊழியர்கள் அனைவரும் இப்படி நினைக்கிறான். யாருக்கும் நான் கணக்கு சொல்ல அவசியம் இல்லை. நீ ஏன் சுயாதீன ஊழியத்தை விரும்ப சொன்னா they want to be the boss. இல்லை, நீங்களும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டும். நன்மைக்காயும் தீமைக்காயும். அந்த வார்த்தை படி நிகழுங்க. செய்யாமல் இருந்தால், சொல்லாமல் இருந்தால், எச்சரிக்காமல் இருந்தால் 18ஆம் வசனம், அவன் சாவான். அவன் இரத்த பழியோ உன் கையிலே நான் கேட்பேன். அடுத்த வார்த்தை இதே வசனம் 20ஆம் வசனம், 20ஆம் வசனம், அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். 2 முறை அந்த வார்த்தை சொல்றாரு. 2 முறை. அதாவது 18 சொல்றார், 2வது 20 சொல்றார், உன் கையிலே கேட்பேன். யூ அண்ட் மீ ஆர் அக்கௌண்டபிள். நீங்களும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டும். அனைவருடைய எண்ணம் அப்படிதான். நான் ஏன் கணக்கு தரணும்? இல்லை, நீங்கள் நானும். தேவன் நம்மை எச்சரிக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நமக்கு வாழ்வை தருகிறார். நீங்கள் நானும் கணக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, உன்னை காவலாளியாய் வைத்தேன். இது தாழ்மையான வேலை அல்ல, உயர்வான வேலை, உன்னதமான வேலை, மேன்மையான வேலை, காவல் காக்கும் பணி. நம்மளுடைய டுடே பாஸ்டர் இஸ் ஆனரபிள். அது மேன்மையான ஒரு வேலை, மகிமையான ஒரு வேலை, மகத்துவமான வேலை. இட்ஸ் ஆனரபிள். நான் சொல்ல வந்த வார்த்தை, தேங்க் காட் ஃபார் த பொசிஷன். தேவன் தந்த இந்த மேன்மைக்காக நன்றி சொல்லுவோம். வாட்ச்மேன் நினைக்கிற மாதிரி சாதாரண வாட்ச்மேன் அல்ல. தேசத்தையே பாதுகாக்க, இராணுவங்களை பாதுகாக்க, தலைவர்களை பாதுகாக்க. அன்பர்களே, உன் திருச்சபைக்கு நீ ஒரு காவலாளி. தகப்பனே, உன் குடும்பத்துக்கு நீ ஒரு காவலாளி. வாலிப தம்பி, உன்னை சுற்றி இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நீ ஒரு வாட்ச்மேன் டு வாட்ச் தேம். இன்னைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய நாமே அவங்களோடு கூட கூத்தடிக்கணும். கர்த்தர் காவலை வைத்திருக்கிறார். நம்முடைய பதவியை, நம்முடைய பொறுப்பை மறந்து, நம்முடைய மேன்மையை மறந்து, நம்முடைய அந்தஸ்தை மறந்து, நம்முடைய தகுதிகளை மறந்து நாமும் அவர்களோடு ஒன்றாக இருக்கிறோம். இது பெரிய ஒரு ஸ்கூல் கிளாஸ் லீடர். அவனே மற்ற பசங்க அரட்டை அடிச்சு அப்படி இருக்கும். அன்புடைய பிள்ளைகளே, நீ விசுவாசா இருக்கலாம். யூ ஆர் வாட்ச்மேன் இன் ஃபேமிலி ஆஸ் அ ஃபாதர். நீங்கள் திருச்சபைக்கு நீங்கள் வாட்ச்மேன். யூ மே நாட் பி a pastor, but you are a watchman. உங்களுக்கு அந்த பொறுப்பு. எனவேதான் அந்த கருத்து என்றால் பாதுகாக்கும் பணி, பராமரிக்கும் பணி. அன்பானவர்களே, அடுத்தவர்களை அவருடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ள ஒரு வேலை. நான் பார்க்கிறது இந்த வாட்ச்மேன் பாதுகாக்கிறார்கள். எது நடந்தாலும் அவர்தான் முதலாக பாதிக்கப்படுகிறார். எது நடந்தாலும் காவல்துறை அவரை தான் கேட்குது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேசத்துக்கு நீங்கள் நானும் காவலாளி. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதுதான் அவன் ரத்தம் போய் அவன் கையில கேட்பேன். யூ அண்ட் மீ ஆர் ஆன்சரபிள் டு காட். நீங்களும் நானும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கப்பட வேண்டும். நான் சொல்லுகிற வார்த்தை அன்பானது, அதாவது மாபெரும் பணி, உயர்ந்த பணி, உன்னதமான பணி. தேங்க் காட் ஃபார் தி வாட்ச்மேன். அந்த வேலைக்காக நன்றி சொல்லுவோம். அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம கையில் ஆயுதங்கள் இல்லை, நம்முடைய கையில் ஆனால் அது வசந்த ஆயுதம். தேவன் தான் நம்முடைய பாதுகாப்பு. தேவன் சொல்லுகிறார், ஐ ஹேவ் யுவர் தி பொசிஷன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு வங்கியை பாதுகாக்கிறார். கொஞ்சம் அந்த காவலாளி தூங்கிட்டு என்ன ஆயிடும்? வங்கி போட்ட மக்கள் பாதிக்கப்படுவார். மக்களின் பணம், அரசாங்கத்தின் பணம், ஏழைகளின் பணம். நீ ஒரு காவலாளி.
பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. ரட்சிப்பு உங்க கையில இருக்குது. உங்களுடைய ஆத்துமா உங்க கையில இருக்குது. அவங்களுடைய பலன் உங்க கையில இருக்குது. உங்களுடைய நிம்மதி உங்க கையில இருக்குது. சோ அவங்க நிம்மதி கெடுவதற்கும் அவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கும் நீங்கள் தான் அனுமதி காணும். வாட்ச்மேன் மறந்து விட வேண்டாம். அன்பானவர்களே, இந்த வாட்ச் தெரியும் உங்களை நினைக்கிறேன். அந்த வாட்ச்மேன் எப்படிதான் பாதுகாக்கணும் இப்படி சொல்லி ஒரு கம்பெனி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அந்த அலாரம் அடிக்கும் போது விழித்துக் கொள்ளுகிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவியான சொல்றாரு, இப்படிதான் நட, இதை பேசு, இதை பண்ணு. பட் we ignore. பல்லைகள் ஆவியாளர் சொல்லும் போது அதற்கு எதிர்மாறா செய்கிறோம். ஜெவி, தூங்குகிறோம். பேசாதே, பேசுகிறோம். பேசுவதே இல்லை. தொடர்ந்து ஒரு காவலாளியின் பணி என்ன என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நாம் விட திறமசாலிகள், மேலானவர்கள், இந்த திறமை உள்ளவர்கள், படித்துள்ளவர்கள். But still God loves you and God honors. உங்களை என்னையும் தேவன் நேசிக்கிறார். தேவன் கனம் பண்ணுகிறார். எனவேதான் இந்த கனமான வேலம் கொடுத்து வாட்ச்மேன். பிகாஸ் காட் லவ்ஸ். தேவன் நம்பி இருக்கிறார். இது ஒரு பொறுப்பான பணி, பொறுப்பற்ற பணி அல்ல, பொறுப்பான பணி. அவருடைய நிச்சயம் அதற்கேற்ற பலனை இங்கும் பெறுவோம், அங்கும் பெறுவோம். இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, உங்களை என்ன இருக்காது என் முன் குறித்தார். தாயின் கட்டுடைய வாட்ச்மேன். நீங்க எல்லாருமே அவரை போல இருக்க வேண்டும், எவரை போல இருக்க வேண்டும் இல்லை. தேவன் உங்களை யாரா வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவராக இருங்கள். நன்றி சொல்லுங்கள். தேவனே, எனக்கு தந்த சின்ன வேலை சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்பேன். வாட்ச்மேன் நம்பர் 1, a man with a responsibility. அவன் யாருன்னு சொன்னால் பொறுப்புள்ளவன். திரும்ப சொல்லுகிறேன், அதைத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேலருக்கு, புத்திரர் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். ரெஸ்பான்சிபிள். எவ்வளவு வேலை இருக்குது. பல வேலை சொல்லிக்கலாம். உன்னை அப்படி வச்சேன், உன்னை எப்படி வச்சேன், உன்னை கணக்காளர் வச்சேன், மேனேஜரா வைத்தேன், உன்னை சமையல வச்சேன், இல்ல உன்னை காவலாளியா வைத்திருக்கேன். There is more responsibility. நீ யாரும் விரும்புறது இல்லை. I want to be a manager. Everybody wants to be a boss. Nobody wants to be a watchman. Well-known personality. தேவன் சொல்றாரு, ஒரு வாட்ச்மேனா வைக்கிறேன். உனக்கு ஒரு பொறுப்பு, உனக்கு ஒரு மேன்மை. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்ல பாருங்க, வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலும். அந்த வேலை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். இஸ் a watchman, a man of responsibility. இரண்டாவது, a watchman he protects. முதல்ல பொறுப்புள்ளவன், இரண்டாவது பாதுகாக்கிறவன். அவர் சொல்கிறார், நீ அவனை எச்சரி. அடுத்து ஒரு வார்த்தை, அவனை உயிரோடு காக்கும்படி. அப்படியானால் இந்த தேசம் உயிரோடு காக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் நானும் தான். ஒரு வாட்ச்மேனுடைய பணி நம்பர் 1 ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்பர் 2 ப்ரொடெக்ஷன். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது a watchman he protects. தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல அவனை உயிரோடு காக்கும்படி. அப்படியானால் என் அன்புடைய பிள்ளைகளே, 142 கோடி ஜனங்கள் உயிரோடு காக்கப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் தான். உங்கள் ஜெபம், உங்களுடைய கண்விழிப்பு, உங்கள் பொறுப்பு, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை, திரும்ப சொல்லுகிறேன், யாரோ ஒருவர் அல்ல, நீங்களும் நானும் தான். தேசத்தை காப்பது அரசியல்வாதிகள் அல்ல, தேசத்தை காப்பது ஆன்மீகவாதிகள் அல்ல, தேசத்தை காப்பது சாதாரண உங்களை போன்ற என்னை போன்ற மனிதர்கள் தான். அந்த வார்த்தை படிக்கிறேன், நீ அவர்களை காக்கும்படி, உயிரோடு காக்கும்படி. அப்படியானால் தேவன் உயிரோடு, அந்த வார்த்தை படிக்கிறேன், அவனை நீ உயிரோடு காக்கும்படி. அப்படியானால் அந்த உயிரோடு காக்கும் பணியை உங்கள் கரத்திலும் என் கரத்தில் கொடுத்திருக்கிறார். ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு. கவனிகள், எச்சரிக்க, போதிக்க, பேச. மூன்றாவது நான் சொல்ல போகிறேன், a watchman patrols. அவனுடைய கருத்து என்னவென்றால், ஒரு நிற்கிறவன் அல்ல, முன்னேறுகிறவன், கண்விழிக்கிறவன், முன்னேற்றி செல்கிறவன். கவனிங்க, மிகுந்த கவனமாயிருக்கிறவன். இதை நீங்க சென்னை மாநகரத்துல பார்க்கலாம். பெட்ரோல்னு வண்டி இருக்கும், போய் கொண்டு இருக்கிறாங்க. இங்கெல்லாம் பிரச்சனை, அங்கெல்லாம் இருப்பாங்க.
wherever there is a trouble, they will be there. அதான் ஒரு ஊழியன். பிரச்சனை எங்க இருக்கிறோ அங்க இருக்கிறவன் தான் ஊழியன். ஓடி ஒளிகிறான்ல, நீங்க விழிப்போடு இருக்கிறவன், பிரச்சனை இருக்கிற இடத்துல இருக்கிறவன், அவன் அதாவது he always moves. நீ நம்மெல்லாம் நாடு நல்லது வசதியானது சொல்லி அங்கே தங்கி விட்டோம். நானும் கூட சபை இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறாங்க, ஏதோ வண்டி ஓடுது இல்லை, மூவ் ஃபார்வர்ட், இன்னும் மேலே இன்னும் மேலே, சொல்லப்படாது, அறியப்படாது, கேட்காத ஜனங்களிடத்துல போங்க, மூவ், பி அலர்ட், விழிப்போடுங்கள். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ, எங்கெல்லாம் பாடுகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அங்கே போராட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிற்கக்கூடியவன். வேதம் சொல்லுகிறது, மிகுந்த கவனம் உள்ளவன். கொஞ்சம் கவனக்குறைவாச்சுதான் கொள்ளை, கொலை, திருட்டு. நீங்கள் பார்க்கலாம், இந்த சென்னை காவல் இந்த வாகனங்கள் இரவெல்லாம் வெரி அலர்ட், வெரி அலர்ட். ஒரு ஊழியன் அதுதான், நீ தூங்கினால் எதிரை களை விதைப்பான். அன்பானோரே, அதுதான் உங்களுக்கு எனக்கு சொன்ன ரெஸ்பான்சிபிலிட்டி. இரண்டாவது ப்ரொடெக்ட், மூன்றாவது பேட்ரோல் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் அதாவது அசைந்து கொண்டிருக்கிறவர்கள், முன்னேறுகிறவர்கள், விழிப்போடு இருக்கிறவர்கள், ஞானமா இருக்கிறவர்கள். எங்கெல்லாம் பிரச்சனையோ அங்கெல்லாம் நீங்கள் நானும் தேவை. மூன்றாவது பெர்சீவ்ஸ், ஒரு வாட்சர் சொன்னா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறவன். இரண்டாவது பெர்சிவியரன்ஸ் தான், சகிப்புத்தன்மையுடன் பெர்சிவ் ஏற்றுக்கொள்கிறான். பிரச்சனை ஏற்றுக்கணும். ஒரு வங்கி கொள்ளை காவலாளிதான் பொறுப்பு. ஒரு அபார்ட்மெண்ட்ல பிரச்சனை காவலாளிதான் பொறுப்பு. ஒரு நாட்டின் எல்லையில அங்க இருக்கிற அந்த முன்னணி பொருள் தான் பொறுப்பு. So a man of responsibility, a man of petrol, அர்ச்சுனை, a man of perseverance, அதாவது அவன் பொறுப்புள்ளவன், பிரச்சனை வந்தா ஏற்றுக்கொள்கிறவன். கடினமான நேரங்களிலே நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், we try to run away from the problem. ஊழியமே பிரச்சனை தான், வாழ்க்கையே பிரச்சனை தான், தலைமைத்துவம் ரொம்ப பிரச்சனை தான். அதனால nobody wants to be a leader. அதை பல விரும்புறது காரணம் அது ஒரு டைட்டில். ஆனா ஒரு தலைமைத்துவத்திற்கிறது பிரச்சனை தான். நான்காவது குறிப்பு, வாட்ச்மேன் proclaims, அறிவிக்கிறவன். தமிழ் சொல்லப்பட்டது, நீ அவனுக்கு அதை சொல். அன்பானவர்களே, அதுக்கு இன்னொரு அர்த்தம் செயல்படு, தைரியமாயிரு. பல இடங்கள்ல அந்த வன்முறை இருக்கும், கட்டுக்கடங்காத பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த நேரங்களிலும் நிற்கிறானே அவன்தான் ஊழியன். ஸ்டாப் த வயலேஷன்ஸ், அநியாயங்களை, அக்கிரமங்களை. அன்பானவர்களே, அதாவது வெறும் வார்த்தை அல்ல, தமிழ் சொல்லப்பட்டது எச்சரிப்பு. சொல்றாங்கல்ல, கண்ணீர் புகை வீச்சு. அதுக்கப்புறம் தான் குண்டு முதல்ல கண்ணீர் புகை வீசுறாங்க, தண்ணீர் பிச்சு தெளிக்கிறாங்க, அதை கலைந்து போக்கும்படி. எதையும் தாண்டி செல்லும் போதுதான் துப்பாக்கி சூடு. நம்ம துப்பாக்கி சொல்ல வேண்டாம், நாங்களை எச்சரிப்போம், இது தவறு. நம்ம தயக்கம், போயிடுவாங்க, காணிக்க போயிடும், மக்கள் போயிடுவாங்க. இல்ல அன்பானவர்களே, நீ தேவனுடைய ஸ்தானாதிபதி, எச்சரியுங்கள், எச்சரியுங்கள். இதை விட கர்த்தர் உயர்த்துவார், இதை விட கர்த்தர் மேன்மையாக வைப்பார். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், பாவத்தோடு கூட நாம் ஒத்து போகிறோம். இல்லை, பாவத்துக்கு எதிர்த்து நெல்லுங்கள், பாவத்தோடு கூட ஏத்து நெல்லுங்கள். ஆபத்து இருக்கலாம், ஆபத்துக்கு பயப்படாமல் இருங்கள். ஏன் தெரியுமா? யுவர் நாட் ஆர்டினரி மேன், யுவர் வாட்ச்மேன். திரும்ப படிக்கிறேன், கேளுங்கள். இந்த வாட்ச்மேன் பணி என்னவென்றால் ப்ரொடெக்ட்ஸ், பேட்ரோல்ஸ், பெர்சீவ்ஸ், ப்ரோக்ளைம்ஸ். கடைசியாக அவன் கட்டளை கொடுக்கிறவன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவர்களுக்கு சொல், எச்சரி. ரெண்டு வாரம் சொல்லுகிறார், எச்சரி, கட்டளையிடு. அவன் யார் என்று சொன்னால் கிவிங் ஆர்டர்ஸ். எரேமியா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையை சொல்லுகிறான். அது ஆர்டர். ஆர்டர் என்பது அதை புரியுங்களா? நானும் சொல்லு ஆர்டர் இல்லை, மேலெடுத்து வருது எனக்கு உத்தரவு. அந்த உத்தரவை கேட்டு நான் உத்தரவு கொடுக்கிறவன். அந்த வார்த்தை எரேமியா சொல்ல பாருங்க. அந்த வார்த்தை கிடைத்த உடனே
பரத்தளவு சொல்றார், உட்கொண்டேன், அந்த வார்த்தைகளை அடுத்தவளுக்கு நான் சொன்னேன். ஆர்டர் என்பது நானா சொல்றதில்ல, ஐ ரிசீவ் ஃப்ரம் தி லார்ட். அன்பானவர்களே, நான் பெற்றுக்கொண்டேன், வார்த்தை படிக்கிறேன், அந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன், ஜனங்களுக்கு தந்தேன். இத்தான் இஸ்ராயல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இஸ்ரா சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தை. இஸ்ராயல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும். இந்த வார்த்தை கவனியங்கள், கட்டளை. That means somebody has given. யாரோ ஒரு கட்டளை இட்டார், அந்த கட்டளைகளை நான் மற்ற உபதேசிக்கிறேன். அவன்தான் வாட்ச்மேன். திரும்ப நினைப்பூட்டுகிறேன், இஸ்ரவேலிலே கட்டளையும் I cannot give order, I cannot command. நான் அவரிடத்தில் பெற்றேன், அதை நான் ஜனங்களுக்கும், அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அதை ஜனங்களுக்கு உபதேசித்தேன். இன்னைக்கு ஆர்டர் என்பது கவனிங்க, எந்த ஒன்றாலும் மத்திய அரசாங்கம் ஒன்று சொல்லுகிறது, அதை மாநில அரசாங்கம் செயல்படுத்துகிறது. மாநில அரசாங்கம் சொல்லுகிறது, அது பஞ்சாயத்து யூனியன்கள் செயல்படுத்துகிறது. அப்படின்னா அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் சொல்லுகிற ஒன்றை உயர் நீதிமன்றம் செயல்படுத்துகிறது. தேவன் சொல்லுகிறார், அன்பாருடைய ஆர்டர்ஸ். ஒரு வாட்ச்மேன் என்பவன் தெரியுமா? வார்த்தைகளை பெறுகிறவன், பெற்ற ஜனங்களுக்கு போதிக்கிறவன். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னேன், ஜனங்களை எச்சரிக்கிறவன். இன்னைக்கு திருச்சபையில எச்சரிப்பே இல்லை. அது மிகுந்த துக்கமான ஒன்று. எச்சரிக்க முடியாத ஒரு காலகட்டம். அவனை சுற்றி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, குடும்பம். ஐயோ பாவம், இந்த ஊழியர்கள். ஒருவனை கண்டித்தால் 10 பேர் வராங்க. அது ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியோட மோசம். ஒருவரை கண்டித்தால் 10 பேர் அடுத்த நாள் ஸ்ட்ரைக். கொடுமையான ஒன்று. நண்பர்களே, தைரியமாயிருங்கள். பிகாஸ் நீங்கள் அவரால் அழைக்கப்பட்ட காவற்காரன், தேவனால் நியமிக்கப்பட்ட உக்கரானக்காரன். எனவே நான் சொல்ல வந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், அன்பானவர்களே, be a good watchman. எச்சரியுங்கள். முடிக்க விரும்புகிறேன். There is a reward for the watchman. There is a reward for the watchman. 21ஆம் வசனம், 21ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் அந்த 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஒரு நல்ல ஒரு காவல்காரனுக்கு தேவன் மாபெரும் அங்கே வரவேற்பு வைத்திருக்கிறார். 21ஆம் வசனம் படிக்கிறேன், நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு. நீதிமான் எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அடுத்த ஒரு வார்த்தை, நீயும் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்றார். அது மாத்திரமல்ல 27, நான் உன்னோடு பேசுவேன், உன் வாயை திறப்பேன், நீ அவரோடு பேசுவாய், ஜனங்கள் கேட்பார்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை, God will reward. 19ஆம் வசனம், 19 சொல்லுகிறேன், 19, நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ தப்புவிக்கப்படுவாய், பலனை பெறுவாய். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். இதைத்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அவனவன் செய்த நன்மைக்காயிலும் தீமைக்காயிலும் தக்க பலனை அடைவோம் என்று நாம் எல்லாரும் நியாயாசனமாக நிற்போமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, உள்ள செய்தியை திரும்ப ஒரு முறையாக நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். முதலாவதாக, who is a watchman? ஒரு ஊழியக்காரனுடைய பணி என்ன? இது மேலும் accessible, அதாவது ஜனங்களோடு ஜனங்கள். 2வது ஆக்டிவ், செயல்படுகிறவன். 3வது அக்கௌண்டபிள், கணக்கு ஒப்புவிக்கிறவன். அன்பானவர்களே, இந்த பணிக்காக be thankful to be a watchman. நன்றி சொல்லுங்கள். உங்களை நம்பி தந்த பொறுப்பு. திரும்ப, the responsibility of the watchman. He protects, he patrols, he perceives, he proclaims. எனவே இந்த மேலான பணி, உன்னதமான பணி, உன்னதமான பணியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். To be a pastor is honorable. எனவே சோர்ந்து போக வேண்டாம்.
ஏளனங்கள் உண்டு, இலக்கரிப்பு உண்டு, சூடு உண்டு. எல்லாவற்றுக்கும் மத்தியில பரலோக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களோடு கூட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நம்பி தந்திருக்கிற பொறுப்பு, எங்களுக்கு நம்பி தந்திருக்கிற இந்த மேன்மை, இவளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்த பொறுப்பை நான் உண்மையாய் செய்ய, உத்தமமாய் செய்ய, நீ வரும் வரை செய்ய, நீ வைத்திருக்கிற ரிவார்ட், நீ வைத்திருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்மையாய் உத்தமமாய் செய்ய எங்களுக்கு பலன் தான். கிருபை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஊழியர்களே, தேவன் தந்த பொறுப்பு உண்மையாய் செய்வோம், உத்தமமாய் செய்வோம். God bless. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.